ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு டே 2. இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ண போறேன்னா, நேற்று பார்த்த டாபிக்கை தான் இன்னைக்கு லேர்ன் பண்ணுறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேசிக்லேயே தடுமாட்டம் இருந்தால் அந்த டாபிக் நீங்கள் ஒழுங்காகவே லேர்ன் பண்ண முடியாது. அதனால் பேசிக்ஸை ஒழுங்காக கற்றுக்கிட்டு மேலே இன்டர்மீடியட் அட்வான்ஸ் போகலான்னு சொல்லி பேசிக்ஸில் இன்னும் இருக்கேன். எப்படி ஒரு பில்டிங்க்கு பேஸ்மெண்ட்டை முக்கியமோ அதே மாதிரி எல்லா டாபிக்கும் அதனோட அடித்தளம் ரொம்ப முக்கியம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் ரேஸ்ன்னு சொல்கிற மாதிரி மெதுவாக போனாலும் பரவாயில்ல, ஒழுங்காக கற்றுக்கிட்டு கரெக்டாக லேர்ன் பண்ணிட்டு போகணும். அதுதான் என்னோட எய்மு. நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா, ஒரு எஸ்கியூஎலுக்கு ஒரு 15 டேஸு, பைத்தானுக்கு ஒரு 15 டேஸு, பவர் பிஐக்கு ஒரு 15 டேஸு, எக்ஸலுக்கு ஒரு 15 டேஸ்ன்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட டேஸ் எக்ஸ்டெண்ட் ஆக மாட்டிருக்கு. எக்ஸ்டெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஒழுங்காக கற்றுக்கிட்டு பேசிக்ஸு, இன்டர்மீடியேட்டு, அட்வான்ஸ் லெவல் கரெக்டாக எல்லாம் ஒரே மாதிரி கற்றுக்கிட்டு அதை கற்றுக்கணும்னு என்னோட ஆசை. ஸோ பார்க்கலாம் எப்படி இதாகுதுன்னு. இந்த 90 டேஸ்க்குள்ளே என் சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணுறேன்னா என்னன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.